ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஆன்மீக தலத்துக்கு தான் இப்போ நாம் போக போகிறோம். செங்கல்பட்டு பக்கத்தில் பைரவர் வீடு, அதாவது ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயம். போலாமா? லெட்ஸ் கோ. செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நாங்கள் எப்படி போனோம் அப்படின்னா, திருப்போரூர்லேருந்து வந்தோம். திருப்போரூர் டு செங்கல்பட்டு ரோட்டில் வந்துட்டு ஆவரேஜாக ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம். விவசாய நிலங்கள், வனப்பிரதேசங்கள் அப்படின்னு ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ரோடெலாம். இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே என்ட்ரானோம்னா ஏதோ ஒரு பெரிய காலேஜுக்கு அல்லது யூனிவர்சிட்டிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பரப்பளவோட ரொம்பவே காற்றோட்டமாக வனப்பகுதிக்கு மத்தியில் ரொம்பவே இயற்கையான ஒரு சூழல் அமைப்போட அமைந்திருக்கு இந்த பைரவர் வீடு. தமிழகத்தில் உள்ள ஆன்மீக தலங்களிலே ரொம்பவே வித்தியாசமான ஒரு வடிவமைப்போட ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தோடு விளங்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இந்த பைரவர் வீடு கோவிலை சொல்லலாம். ஸ்ரீ மகா பைரவர் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய ஸ்ரீ சக்கர வடிவமைப்பு, பாதாள குகை, ஹனுமன் சந்நிதி இதெல்லாம் வந்து ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்று. அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீ பைரவ சித்தாந்த சுவாமிகள் காட்சி அளிக்கக்கூடிய அந்த இடம் இது. முறையான ஆகம விதிப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலுடைய இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, ரொம்பவே வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு தரிசன முறைகள்லாம் இங்கே கிடையாது. மிக எளிமையான முறையில் எல்லா இடத்துக்கும் பக்தர்கள் சென்று நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இங்கே வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. அதனால் ஆன்மீக தலம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் இல்லை, அமைதியான ஒரு மனநிலை உருவாகுது. பக்தர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விதமான பயத்தை போக்கக்கூடியவர் பைரவர் அப்படின்றது தான் இந்த பைரவருடைய சிறப்பு. பக்தர்களின் பயத்தை போக்கி மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தைரியத்தையும் தரக்கூடியவர் பைரவர் அப்படிங்கிறதுனால ரொம்பவே கவனம் பெறுது. சிவனுடைய 64 திருமேனிகளில் பைரவரும் ஒருவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் காவல் தெய்வமான இந்த பைரவர் வந்து சிவனுக்குரிய விசேஷ தினங்கள் அனைத்திலுமே பக்தர்களின் வருகையால் மகிழ்ச்சி கடலில் மூழ்குகிறார் பைரவர். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்க வடிவமைப்பு பாருங்க, பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே பர்சனலாக ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னா, க்ளீன்லினஸ். ரொம்ப க்ளீனாக பர்ஃபெக்டாக இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவே. அமைதி, இயற்கை, காற்றோட்டம், சுத்தம், பசுமை, பிரம்மாண்டம், அழகு, புதுமை, வித்தியாசம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கோவிலை பற்றியும் இந்த கோவிலுடைய அமைவிடத்தை பற்றியும். பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்து பக்தர்கள் அரிசி கொண்டு வந்து வைத்து வழிபடக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்கே ரொம்பவே புதுமையானது மட்டும் இல்லை, இந்த கோவிலுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். சுருக்கமாக சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சென்னைக்கு பக்கத்தில், குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க ஒரே நாளில் போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆன்மீக தலம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சுற்றுலா தலத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் கிடச்சிது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான பசுமையான சூழல், போக்குவரத்து நெரிசல், காற்று மாசுபாடு இதெல்லாம் வந்து மறக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ மகா பைரவர் ருத்ர ஆலயத்தினுடைய இந்த அமைவிடம் வந்து நம்மளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். தரிசனம் முடிச்சுட்டு ரிட்டன் பேக் சென்னைக்கு நாங்கள் அகைன் திருப்போரூர் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். நகரமயமாகும் கட்டிடங்களால் இன்னும் விழுங்கப்படாமல் மிச்சம் இருக்கின்ற விவசாய நிலங்களை பார்க்க முடிஞ்சது கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. வாய்ப்பு இருந்தால் இந்த அருமையான கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க. தேங்க்யூ.